முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது அண்ணாவின் வரலாறு. சரி, அண்ணா எப்படியெல்லாம் வாழ்ந்தார், எப்படியெல்லாம் உழைத்தார், எப்படியெல்லாம் மக்களுக்கு சேவை செய்தார், இன்னொரு பக்கம் கர்ம வீரர் காமராஜர் எப்படியெல்லாம் உழைத்தார்ன்றதை இந்த தலைமுறைக்கு வந்து நியூஸ் 18 மூலமாக இங்கே விவாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய்க்கு நன்றி. ஆனால் இந்த அளவுக்கு அண்ணாவை குறித்த புரிதலோடு, அண்ணாவை குறித்த உள்வாங்கலோடு விஜய் இதை பேசியிருக்காரான்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன் அப்படி ஒரு சந்தேகம்? ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணா வந்து வலிமை பெற்றவர், அண்ணா வாழ்ந்து காட்டியவர். அண்ணாவின் வரலாறு பார்த்தீங்கன்னா அது நாட்கணக்கில் பேசினே இருக்கலாம் அது உள்வாங்கிறதுக்கு. ஏன்னா எத்தனையோ சோதனைகள், சாதனைகள், வேதனைகள் அத்தனையும் சந்தித்தவர் எல்லா கட்டத்திலையும். நீங்கள் சொன்ன மாதிரி திராவிடர் கழகத்திலேருந்து வெளியே வரும்போது ஒரு பரிணாம மாற்றம். அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் அந்த தலைவரின் கொள்கைகளில் பெரும்பாலானவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தேர்தல் அரசியல் வரும்போது அது எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை, அது எந்த அளவுக்கு மாறி வரணும். ஆனால் கொள்கையில் முரண்பாடு உள்ள கட்சி, பரம எதிரி, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜி சுதந்திரா கட்சியோடு கூட்டணி சேர வேண்டும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய சிக்கல். ஆனால் இதை மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது இந்த சிக்கலெல்லாம் ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு அன்னைக்கு அண்ணா வந்தார். ஆனால் அந்த புரிதலோடு பேசியிருப்பாரான்னா ஒரு நல்ல எண்ணத்தில் பேசியிருக்கலாம். ஆனால் என்னென்னா அவருடைய அந்த இளைஞர்கள் தொண்டர்களுக்கு என்னென்னா, நீங்கள் வந்து அண்ணா சொன்ன அந்த பொற்கால வார்த்தைகளை மட்டும் அவர் எடுத்துகிட்டு அதை பேசுகிறாங்க. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய வலிமையை காட்டுவதற்கு இன்றைக்கி ஒரு தமிழ்நாடு முழுக்க பயணம் மேற்கொள்கிறார். தேர்தலை ஒட்டி மக்களை சந்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஏற்கனவே பாஜக எம்ஜிஆர் அவர்களை மேற்கோள் காட்டி அல்லது ஜெயலலிதா அவர்கள் வரைக்கும் வந்தாங்க. அப்ராப்ரியேட்டிங் போத் லீடர்ஸ்ன்ற ஒரு இடம் வருது. இப்போ அண்ணாவையும் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வராங்கன்னா அப்போ அதை எப்படி பார்க்குது அதிமுக? இது வந்து நம்ம தலைவர்களுக்கான இன்னும் கூடுதல் வெயிட்டேஜ் போய் சேருதுன்னு பார்க்குறாங்களா, அல்லது நமக்கான ஏரியாக்குள்ளே இவங்கெல்லாம் வர்றாங்க அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறதா அதை பார்க்குறோம்? இல்லை, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷமாக நம்ம பார்த்தோன்னா அண்ணாவை எடுக்காத கட்சி எது? புதுசாக தோன்ற கட்சி. காமராஜரை எடுக்காத கட்சி எது? முதல்ல திரு விஜய் எடுக்கலையே. மக்கள் அங்கீகரிச்சிட்டாங்களா? கட்சியை தொடங்கும் போது திரு விஜய் அவர்கள் அண்ணா சொல்ல இன்னைக்கு தான் சொல்றாரு அண்ணாவை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பெரியார், அம்பேத்கர், அஞ்சலி அம்மாள் வரைக்கும் போனார். அதுக்கு பிறகு திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் சொன்னார். அதுக்காகத்தான் நான் சொல்றேன். என்னன்னா அது முழு புரிதலோடு, முழு உள்வாங்கலோடு அந்த அண்ணா வழியில் தான் மொத்தத்தையும் நான் கொண்டு போறேன்றதுக்காக சொல்ல. அவருடைய தொண்டர்களுக்கு ஒரு எழுச்சி, ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்காக அண்ணா ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு சென்று அனைத்து மக்களையும் சந்தித்தால் அவருடைய அந்த பொன்னெழுத்துக்கள் பறிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா உறுப்பினர் சேர்ப்பு. அதுக்கு அந்த வார்த்தையை பேசுறாரு. மக்களிடம் செல், மக்களிடமிருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழு, மக்களிடம் சேர்ந்து திட்டமிடு அண்ணா வார்த்தையை சொன்னா அவங்க அதை உள்வாங்கி இதை உளவுபூர்வமாக செய்வார்கள்.